நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டேன். இல்ல, எனக்கு கதை சொல்ல தெரியும், நான் இயக்குனர்லாம் கிடையாது, இதை வேற யாரோ பண்ண போறாங்க அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு அதே கதைய திரு கருணாநிதி அவர்கள் படமா பண்றாரு. நான் அங்கேதான் திரும்ப சுரேஷை மீட் பண்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை, இந்த கதை எப்படியும் படமாயிரும், நிச்சயமா யாருக்கும் இதை வந்து இம்ப்ரெஸ் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வந்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன ஆர்வி சார் சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து ரசிச்ச அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, 17, 18 வயசு, 20 வயசு, 25 வயசு பசங்களை பார்த்தோம். அண்ணன் உங்களை மெச்சூரிட்டி பார்க்கும்போது எனக்கு 4 வயசுமா. நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சு டையெல்லாம் அடிச்சு என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொது கூட்டத்தில் வந்து எனக்கு 3 வயசு இருக்கும்போது உங்களை பயங்கரமா நான் மெட்டிவெளியை தானே வீட்டுல பாட்டு வரும், இதை வச்சுதானே எனக்கு சோறு ஊட்டினான்னு எங்க அம்மா சொல்லுவாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த வலியும் வேதனையும் எனக்கும் ஆர்வி சாருக்கு மட்டும்தான் புரியும். இல்ல, ஆனா அதிகமா மேக்கப் போறது நாங்க 2 பேரும் தான். கடைசி வரைக்கும் சின்ன பையனாவே காட்டிக்கிறது. இப்ப பகிரா சார் இருக்காருன்னா தன் வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்காரு. ஆர்வி சார் அப்படி இருக்காரா? என்றும் இளமை. இன்னைக்கும் உங்க அபிராமி மேடம் அவர் மேல என்ன காதல் வச்சிருந்தாங்கிறது ஒரு மேடையில பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆர்வி சாருக்கு தான் உண்டு, நமக்கெல்லாம் இல்லை. அந்த அளவிற்கு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மதன், திடீர்னு சில தம்பிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள குறிக்கிடுவாங்க. தம்பின்ற வார்த்தையை நம்ம அவ்வளவு சீக்கிரமா எளிதில் யார்ட்டையும் சொல்லிடவும் மாட்டோம். அப்ப நீ தம்பின்னு சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருக்கணும். உண்மையிலே எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த தம்பி மதன் அவர்கள். அத எப்படி சொல்லணும்னா, எல்லாருக்கும் சிரமம் வரும், பண சிரமங்கள், மற்ற சிரமங்கள்லாம் வரும். எனக்கு ஒரு சின்ன சிரமம். அந்த பஞ்சாயத்து கூட ஆர்கே சொல்லுமணி சார் தான் இருந்து தீர்த்து வச்சாங்க. அந்த பஞ்சாயத்துல அந்த வேதனையை நான் சொல்லியிருந்தேன் ஆர்கே சார் கிட்ட. அதே மாதிரியான ஒரு சூழல்ல நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல. மதனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மதன் ஜஸ்ட் ஆன்கோயிங் தான். டக்குன்னு அண்ணா வீட்டுக்கு வாங்கண்ணே அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு போனேன். என்னுடைய சகோதரி, ஒரு பிரமாதமான மகனோட மனைவி, ஒரு பியூட்டிஃபுல் காஃபி கொடுத்தாங்க. குழந்தைங்களோட ஜாலியா பேசுறது. திடீர்னு கையில கொண்டாந்து ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு. நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னாரு. இப்படி எல்லாம் மனுஷங்க எல்லாம் இப்ப இல்ல. போய் கையில காலில் விழுந்தா கூட பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. இப்ப இந்த படம் ஏன் ஓடணும்? இந்த மாதிரி நல்லவனுக்காக படம் ஓடணும். அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த திரைப்படங்கள்ல கேமராமேன் சார் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான இடர்பாடுகள், திடீர்னு போலீஸ் பர்மிஷன், போக்குவரத்து, நிறைய இடைஞ்சல்கள் வரும். கருணா சார் வந்து எனக்கு மிகச்சிறந்த சகோதரன். அந்த இயக்குனர், அவர் கேட்கிற பண்பு இருக்கும். நான் வெளிநாடுகள்ல இருந்துட்டும் போன் பண்ணி 1 நிமிஷம் கூட ஷூட்டிங் நிக்காம நான் பாத்துக்கிட்டேன். ஆமா, சொல்லி அது எப்படியும் பர்மிஷன் வாங்கி அவங்க எந்த இடத்துல ஷூட்டிங் பிளான் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் என்னால முடிஞ்ச உதவியை பண்ணேன். அதுக்கு காரணமும் மதன் மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களுடைய, கருணா மாதிரி நல்ல மனிதர்களுடைய அன்பு. இன்னைக்கு மியூசிக் டைரக்டரோட விழா இது. அதனால தம்பி எனக்கு தெரிஞ்ச அடுத்த படத்துல அவனை போஸ்டரா வச்சு ஹீரோவா தான் படம் பார்ப்போம் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்காப்புல. உறவினர் வேற. வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த பாடல்களை பண்ணியிருந்தீங்க. கார்த்திக் அன்னைக்கு போன்ல பேசின ஒரு பாட்டுக்கு, மோகன், அந்த மாதிரி. அப்புறம் கிஷோர் சார், நான் அபிராமி மேடம் கூட நடிக்கல, அதனால என்னுடைய காதல சொல்ல முடியாத சூழல். கிஷோர் சார் வந்து ஒரு சக நடிகர், எல்லாவற்றையும் மீறி இவ்வளவு யதார்த்தமா உடம்புல ஒரு துளி திமிர் இல்லாம உலகளாவிய ஒரு நடிகரா ஒருத்தர் இருக்க முடியுமானா எனக்கு தெரியவே இல்லை. கொஞ்சமாவது திமிர் வந்துடணும். அது திமிர் இருந்தா தான் மனுஷன். திமிர் இல்லைன்னா கடவுள். அவன் திமிர் இல்லைன்னா அவன் கடவுள். ஏன்னா ஒரு துளியாச்சும் திமிர் வந்துடும். அவன் உடைகள்ல திமிர் வரும், நடைகள்ல திமிர் வரும், பேச்சுல திமிர் வரும். நான் அப்படி ஒரு திமிரே இல்லாத ஒரு நடிகனை பார்த்தேன்னா நான் நடித்த இந்த சக காலங்கள்ல அது ஒன்லி கிஷோர் சார் தான். வாழ்த்துக்கள் கிஷோர் சார். லாங் வே டு கோ. நீங்க இந்திய சினிமாக்கள்ல மிகப்பெரிய உயரத்தில் இருக்கீங்க. இன்னும் உலக சினிமாக்கள் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி மற்றும் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லாத்தையும் இதை நடத்திக்கிட்டு இருக்கிற கலைமாமணி, என்னுடைய அருமை சோதரர் நிகில் அவர்கள். கலைமாமணி தானே? கலைமாமணி நிகில் அவர்கள். இது போடும்போது கலைமாமணி நிகில்னு போடலன்னா நான் கோச்சுட்டேன். ஆமா, அது அவ்வளவு தூரம் வேல்யூபிளா பண்ணியிருக்காப்புல. இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இறுதியா டிடிஎஃப் வாசன். இப்ப நான் பல பஞ்சாயத்துகள் அட்டன் பண்ணதுல டிடிஎஃப் வாசனுடைய பஞ்சாயத்தும் ஒண்ணு.
கண்ணகாசுங்க. அப்புறம் அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சு வர அது வேற விஷயம். அப்படி இதையெல்லாம் மீறி படம் பண்ணும் பொழுது எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய இப்ப யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க, ஒரு டிடிஎஃப் உடைய அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள உண்டு. அதுக்கு பதில ஏர்போர்ட்ல ஒருத்தன் கேட்டான், ஐபிஎல் எப்பன்னு கேட்டான். அது நீ வந்து டிஎன்சிஏல கேட்கணும், இல்லாட்டி பிசிசிஐல கேட்கணும். ஏன் கேட்கிறேன்னு. ஐயோ அந்த ஐபிஎல் இல்ல, வாசனுடைய ஐபிஎல் அப்படின்னு கேட்டான். சோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறது ஒரு ஏர்போர்ட்ல கேட்கிறான்னா, அந்த யூடியூபர்ஸ் ஒரு சினிமாவில் வர்றது எந்த வகையில தவறாக இருக்கிறது? இப்ப நமக்கு ஒன்னே தேவை, இங்க தியேட்டர்ல படம் வந்திருக்கு, இதுல வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை என்னெல்லாம் இழுக்கிறான்னா அவன் ஹீரோ தான். சோ அந்த வகையில டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்லா 2 வீலர் ஓட்டுங்க, எல்லாம் ஓட்டுங்க, சட்டப்படி ஓட்டுங்க. அரசுக்கு எந்த எந்த இடைஞ்சலும் இல்லாம, போலீஸ்காரங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம, மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம நீங்க நல்லா வண்டி ஓட்டுங்க. என்ன கேட்டா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க. யூ ஹேவ் அ வெரி குட் டேலண்ட். நடிக்கும் போது எல்லாம் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷா வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த திறமை உங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கதாநாயகனா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.